3 பெட்ரூம் வீடு வாங்குற விலையில ஒரு 4 பெட்ரூம் வீடு வாங்கணும்னா இந்த வீட்டை வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாங்க. நீங்கள் சாய்பாபா காலனி ஆர்எஸ்புரத்துலேருந்துலாம் வரீங்கன்னா ஈஸியாக ரீச்சபிள் டிஸ்டன்ஸ்க்குள்ளே நம்ம தடாகம் ரோட்டில் கணுவாய் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியா. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், காலி சைட் அப்படிங்கிறதே இருக்காது. எல்லாமே கம்ப்ளீட்டாக வீடுகளாக நினச்ச மாதிரியான ஒரு லொக்கேஷனில் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 4 பெட்ரூம் வீடு வந்து டியூப்ளக்ஸ் மாடலில் கட்டியிருக்கிறாங்க. கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது, மேலே 3 பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 2 கார் பார்க்கிங், லிவிங் ஏரியா, டைனிங் கம் கிச்சனு, பூஜா ரூம், 5 டாய்லெட் கம் பாத்ரூம்னு வீட்டை செம்மையாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க, வடக்கு பார்த்த மாதிரியான வாசல், 30 அடி அகலம், 40 அடி நீளம் அமைஞ்சிருக்கக்கூடிய 2.25 சென்ட் இடத்துல தான் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து சிம்பிளாக மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸு. அதுக்கு வந்து செம்ம கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனியோட அட்டகாசமான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. கார் என்ட்ரிக்கு தனியாக ஒரு கேட் இருக்குது. நம்ம நார்மலாக நடந்து போகிறதுக்கு விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் தாராளமாக 2 பேர் கார் நிறுத்திக்கலாங்க. 16க்கு 17ங்கிற அளவில் பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸு, வாலுக்கு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் எல்லாம் கொடுத்து சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே செட்பேக் ஏரியாவில் வாட்டர் சம்பெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. எல்லா டாய்லெட் கம் பாத்ரூமே பெருசுங்க. அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் முதல் கொண்டு எல்லாமே பெருசு தான். இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வீட்டோட மெயின் டோர் இருக்குது. வடக்கு பார்த்த மாதிரி ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணி அப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோம்னா 16க்கு 16ங்கிற அளவில் ஒன் சைடு வாலில் அப்படியே கோவுடு டைப்பில் ஒரு ஸ்டார் கேஸ் ஏரியாவோட டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. கிளாஸியான டைல் ஒர்க்கு, மைல்டான பெயிண்டிங் ஒர்க்கு, ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே இருக்குது. இந்த சைடு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா, அப்படி எஸ் ஷேப்பில் வந்து சீலிங் ஸ்ட்ரக்சர் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏரியா வந்து ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. லைட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். அதுபோக லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு நிறைய ஜன்னல்களும் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இங்கே கிழக்கு பார்த்த மாதிரியான தனி பூஜா ரூமும் வந்துடுது. நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்படி இந்த சைடு வந்துட்டோம்னா வீட்டோட கிச்சன் கம் டைனிங் 11க்கு 16ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு மாடல் கிச்சன் செட் பண்ணிக்கலாங்க. அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. வால் ஃபுல்லாக டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப்லாம் கிரானைட்ல ரெடி பண்ணி சிங்க் எல்லாமே பொருத்திட்டாங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குது. இந்த சைடு நமக்கு லாஃப்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட்டுமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி வந்துட்டோம்னா நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம் நிறைய பேர் வந்து கிட்ஸ் பெட்ரூமாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூமாக 10க்கு 16 பெருசாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே இருக்குது. இதுவும் நல்ல ஒரு வெளிச்சமான பெட்ரூம். ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட வெஸ்டர்ன் ஸ்டைலில் அதை ரெடி பண்ணிடுவாங்க. எல்லா டாய்லெட் கம் பாத்ரூமுமே பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 6க்கு 8ங்கிற அளவில் அமைச்சிருக்குதுங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து நம்ம லிவிங் ஏரியாலேயே அப்படியே கோவுடு டைப்பில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார் கேஸோட டிசைனே பார்க்குறக்கு அட்டகாசமாக இருக்குதுங்க. நல்லா ஒரு லக்ஸரியான வீட்டில் எந்த மாதிரியான ஒரு செட்டப் கொடுத்துருப்பாங்களோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டார் கேஸை பயன்படுத்தி அப்படி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா இருக்குது. கீழே நம்ம ஃபார்மல் லிவிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவிலேருந்து வீட்டில் அமைச்சிருக்கக்கூடிய வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃபோர்த் பெட்ரூம் எல்லாத்துக்குமே ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூமை காமிக்கிறேன். இது வந்து 11க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. எல்லா பெட்ரூம்லையுமே ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கான ஜன்னல், ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத், நல்லா டெய்ல் ஒர்க்ஸ் எல்லாமே செம்மையாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 3வது பெட்ரூமை பார்த்தலாம். இந்த வீட்டில் வந்து எல்லா பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான் அமைச்சிருக்கிறாங்க. ஒரு பெட்ரூம் தான் கிட்ஸ் பெட்ரூமாக இருக்குதுங்க. இது வந்து 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமு. இங்கேயும் நமக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குதுங்க. சாண்ட்ரா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 4வது பெட்ரூமை பார்க்கலாம். இந்த பெட்ரூம் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு பெட்ரூம். கிட்ஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. எனக்குலாம் இந்த மாதிரி ஒரு பெட்ரூம் இருந்தால் போதும். இங்கே ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் ஒரு ஃப்ரண்ட் ப்ரைவேட் பால்கனி இருக்குங்க. அப்படியே நம்ம நண்பர்கள்லாம் வந்தாங்கன்னா தம்பி இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே வர சொல்லலாம். அவங்கள ரீச் அவுட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பெரிய பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. கவர்டு டைப்பில் அமைஞ்சிருக்கு. இங்கே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. டெய்ல் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக நீட்டான டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட டெரஸ் போய் பார்த்துடலாங்க. டெரஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஓப்பன் பால்கனி இருக்குது. அந்த பால்கனி வழியாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. வாஷிங் மிஷின்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. மாடிக்கு வந்து நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் தான் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் நம்ம கோயம்புத்தூர் தடாகம் ரோட்டில் கணுவாய் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஆர்எஸ்புரம் சாய்பாபா காலனிலேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான லொக்கேஷனில் வீடு பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க.